ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தற்பொழுது இருவரை கைது செஞ்சு ரகசிய இடத்தில் வச்சு போலீசார் விசாரணை நடத்திட்டு வரதா முக்கிய தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அடுத்தடுத்து தொடர்ந்து முக்கிய செய்திகள் வெளியாகிட்டு வரக்கூடிய நிலையில் இப்போ 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் சசிதரன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. சசிதரன், இந்த வழக்கில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கா, என்ன சொல்றாங்க? மேலும் உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். டாஸ்மாக் நிதி முறைகேடு வழக்குல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில 2 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. டாஸ்மாக் நிதி முறைகேடு வழக்குல கடந்த 2021 முதல் 25ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 100 கோடி அளவிலான முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் முறையாக அதை கணக்கீடு செய்யவில்லை என அமலாக்கத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த 2 தினங்கள் முன்பு சென்னை உட்பட 45 இடங்கள்ல அதிரடியாக சோதனைகளை மேற்கொண்டார்கள். செந்தில் பாலாஜி தங்கியிருக்கும் தனியார் ஓட்டல் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. அதில் பல முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த வழக்குக்கான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருப்பதாகவும் அந்த சோதனையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் முன்னாள் மேலாளர் விசாகன் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. நேற்று இரவு 2 பேரை திருவள்ளூரில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் இந்த முறைகேட்டில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். யார் இவர்கள், எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்பது குறித்து இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படவில்லை. அவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றவுடன் அவர்கள் இருவரையுமே சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்படுகிறோம் என்பது குறித்தான தகவல்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சசிதரன். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தற்பொழுது 2 பேரை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சசிதரன் விவரிக்க நாம கேட்டோம். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.